சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன் என சொல்லியிருந்தார். கொரோனா டைம் என்பதனால சூப்பர் ஸ்டாரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் அரசியலுக்கு வரப்போவது கிடையாது, பட் ரசிகர்களுக்காக தொடர்ந்து படங்களில் நடித்து அவர்களை மகிழ்விப்பேன், அனைவரும் நல்லா இருக்கணும் என அரசியலுக்கு வரதிலிருந்து கைவிட்டார். காரணம், தொண்டர்களும் பாதிக்கப்படுவாங்க, நானும் பாதிக்கப்படுவேன், யாருக்கும் எந்த சிரமமும் வேண்டாம் என்று அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். ஆனால் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனாவோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திமுக காரன் மிரட்டி தான் அவர் அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணிட்டான். மேலும் திமுக தான் ரஜினியை ஆப் செஞ்சிட்டாங்க என ரஜினி மீது விமர்சனம் வச்சார். ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அப்படி கிடையாது, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்து அரசியலில் நின்று ஜெயிப்பார் என சொல்லியிருந்தார். இது மிக பெரும் சர்ச்சையான பேச்சாக இருந்திருந்தது. தொடர்ந்து நிறைய கட்சி தலைவர்களும் நிறைய சினிமா பிரபலங்களும் ரஜினிக்கு பக்கமாக நின்று எதிர்கருத்துக்களை கூறினாங்க. சமீபத்தில் கூட திமுகவில் தான் ரஜினிகாந்த் இணைய போறாரு, அவரோட வாக்குகள் எல்லாமே, அவருடைய ஆதரவு எல்லாமே திமுக தான் என காதுபடவே செய்திகள் வெளிவந்திருந்தது. மேலும் அவர் சங்கீதா என துரந்தர் 2 படத்தை பார்த்துட்டு அதற்காக விமர்சனம் தெரிவிக்கிறாரு என இன்னொரு பக்கம் விமர்சனம் வச்சாங்க. இப்படி ரஜினிகாந்தை தொடர்ந்து அடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடப்பாடி பழனிசாமியை மீட் பண்ணியிருக்காராம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாரோ, இந்த எலெக்ஷனில் அதிமுக தான் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? மேலும் அவருக்கே ஆட்சி மாற்றம் வேண்டும் என நினைக்கிறாரா? இது ஒன்றுமே புரியாமல் ஒட்டுமொத்த திரை உலக இண்டஸ்ட்ரியும் குழம்பி போயிருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் மதிப்பவர். அது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து அவர்களை வீட்டிலே சென்று நேரில் பார்க்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மரியாதை நிமித்தமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடப்பாடி பழனிசாமியை மீட் பண்ணி பேசினதா தற்போது தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் ஒரு சிலரோ திமுக பக்கம் சாஞ்சிட்டாரு, அதிமுக பக்கம் சாஞ்சிட்டாரு, விஜய்க்கு எதிர்ப்பதமாக இருக்கிறாரு என தகவல்களை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் இதற்கு எல்லாத்துக்குமே தக்க நேரத்தில் தகுந்த பதிலடி காலமே கொடுக்கும் என முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையிலே யாரு? அவர் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாரு? இல்லை நடுநிலைமையாக இருக்காரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.